இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கென்று நமக்கு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 6வது வார்த்தை 12லிருந்து 14வது வார்த்தை முடிய கொடுத்துள்ளார். இதில் 3 கருத்துக்கள், நமக்கு வெவ்வேறு கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். இது மிக அருமையான ஆண்டவருடைய போதனை. அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்களில் வர்றதெல்லாம் நம்ம கொட்டிடக்கூடாது. நாக்குக்கு எலும்பு இல்லைங்கிறதுக்காக நம்ம எதையும் பேசிடக்கூடாது. மிக அருமையான கருத்துக்களை கூட சிலர் முன்பாக நாம் வைக்கக்கூடாது. விவேகமாக இருக்க வேண்டும். காரணம், நாம் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை அப்படியே தீமையாக, நமக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக திருப்புகின்ற மனிதர்கள், வலிமை உள்ள மனிதர்கள் இந்த உலகில் உண்டு. பன்றிகள் முன் முத்தை எரியக்கூடாது. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் பாருங்கள். நாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நமக்கு அன்பு கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், நம்ம சொல்றதை மற்றவங்க கேட்கணும்னா நாமும் மற்றவங்க சொல்றதை கேட்கணும். மற்றவர்களை நாம் அன்பு செய்யணும். அனைத்திற்கு மேலா மற்றவர்களை அன்பு செய்யணும். மற்றவர்களை நம்ம மதிக்கணும். மற்றவர்களுக்கு உடல் உழைப்பு, நேரம், அது போன்று நாம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுத்தால் நமக்கு கிடைக்கும். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மூன்றாவதாக, அன்பானவர்களே, நாம் செல்லுகின்ற வாழ்வுக்கான பாதை இடுக்கான பாதையாகத்தான் இருக்கும். தான் தோன்றித்தனமாக நாம் சென்றால், அகலமான பாதை வழியே நாம் சென்றால் நம்முடைய வாழ்விலே அழிவைத்தான் சந்திப்போம். செல்வச்செருக்கு, ஊனுடல் இச்சிப்பது, கண்கள் காண இச்சிப்பது, இவைகளெல்லாம் தான் தோன்றித்தனமாக நம்மை நடக்க வைப்பது, பயணிக்க வைப்பது. அதன்படி நாம் சென்றால் அழிவு தானே. இந்த உலகிலே செல்வத்தினாலே அழிந்தவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு ஆய்ந்து பார்த்தால் தெரியும், திரும்பி பார்த்தால் தெரியும். அதுபோல ஊன் உடல் இச்சிப்பது, கண்கள் காண இச்சிப்பதும் அப்படித்தான். இவைகள் வழியாக சாத்தான் நம்மை அகலமான பாதையிலே கொண்டு செல்வான். பைபாஸில் போறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், குறுகலான பாதை வழியே செல்லுங்கள். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அடக்கி ஆளுங்கள். நாவை அடக்குங்கள். பார்வை எப்பொழுதும், கண்ணோட்டம் ஒளிமிக்கதாக இருக்கட்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நீர் காட்டுகின்ற பாதையில் நாங்கள் நடக்கும்போது, பிறரை அன்பு செய்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை முன்வைத்து நாங்கள் பயணிக்கும் போது, விவேகமாக இருந்து வார்த்தைகளை குறைத்து செயல்களில் உமக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, நாங்கள் மகிழ்ச்சி, மன நிறைவு, எவ்வளவு சோதனைகள் மத்தியிலும் நிதானம் என்று எங்கள் வாழ்க்கையை தூய ஆவியினால் உறுதிப்படுத்துகிறீர். தொடர்ந்து அப்படி நாங்கள் உமக்கு உரியவர்களாக வாழும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.